வெல்கம் டு ஃபைலிங் பாயிண்ட். இது பிகினர்ஸ் கைட் டு கம்பெனி ஃபார்மேஷன். ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு பிஸ்னஸை தொடங்க போகிறீங்க. தொடங்கும்போது இதை வச்சு நான் மிகப்பெரிய மில்லினியர் மாறணும், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கோல் வந்து பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம், ஆர் மல்டிபிள் பீப்புளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம், நான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஸ்டார்ட் பண்ணி மல்டிபிள் பீப்புளை என்ன மாதிரியே நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களோட கோல் இருக்கலாம். இருக்கும்போது நம்ம பேசிக்கான கொஸ்டின் என்ன, எதுக்காக இந்த கம்பெனியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்? நார்மலாக இந்த கொஸ்டின் கேட்டோன்னே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், நான் நினச்ச நேரத்தில் வெளியில் சுற்றணும், என் நினச்ச நேரத்தில் என் ஃபேமிலியோடு இருக்கணும், என்னோடய டயத்தை நான் என் ஃபேமிலியோட, என் ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது ஒரு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணால் எனக்கு வந்து டைம் நிறைய கிடைக்கும், ஸோ நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஏன்னா இந்த ஒரு கம்பெனியை நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து மேலே கொண்டு வரும்போது ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கே உங்களோட அட்ரஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி ஸ்டாஃப்ஸ் எப்படி எடுக்கணும், உங்களோட பார்ட்னர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணால் அதோட ப்ராசஸ் என்ன, ஒரு ஆடிட்டர் எப்படி அப்பாயின்ட் பண்ண போகிறீங்க, ஒரு கேபிட்டல் எப்படி கொண்டு வர போகிறீங்க, ஒரு பேங்கர் எப்படி செலக்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனி ஃபார்மேஷனில் இருந்த ப்ராசஸ், அடுத்தடுத்த ப்ராசஸ், லைசன்சிங் என்ன வேணும், உங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ன வேணும், என்ன லைசன்ஸ், என்ன ஆர்என்டி என்ன பண்ண போகிறீங்க, ட்ரேட் பண்ணணுன்னா எப்படி ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஆன்லைனா ஆஃப்லைனா, சேல்ஸ் பீப்புள் வைக்க போகிறீங்களா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன ப்ராடக்ட் செய்ய போகிறீங்க, அது சர்வீஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்களா, அதுக்கான ஃபார்முலா என்ன, யாருக்கிட்ட இருந்து அந்த ரைட்ஸை வாங்க போகிறீங்க, இப்படிங்கிறதெல்லாம் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பேசுவோம். ஸோ இப்போ நம்ம ஏன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னோடய டைம் என்னோடது அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய எம்பையர் கட்டணும்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்னு ஒரு ஃபவுண்டர் போட்டே ஆகணும். ஸோ அஸ் அ ஃபவுண்டராக, ஒரு தொழில் முனைவராக நீங்கள் பண்ணணுன்னா அவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியாது, நிறைய மீட்டிங்கை பார்க்கணும், நிறைய கிளைண்ட்டை பார்க்கணும், நிறைய சுற்றி வரணும். ஸோ உங்களோட டயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த கம்பெனி டெவலப் ஆகும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அடிஷ்னல் சோர்ஸாக நீங்கள் திங்க் பண்ணலாம், ஒரு நியூ சோர்ஸாக திங்க் பண்ணலாம், இல்லை ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக திங்க் பண்ணலாம். நான் வேலையில் இருந்துக்கிட்டே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், வேலையை விட்டுட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், அடிஷ்னல் இன்கத்துக்காக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படி கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் எனக்கு கிடைக்கக்கூடியது ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸுமோ, ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படிமோ. ஃபினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன? எனக்கு ஒரு சம்பளம் வருது, அந்த லிமிட்டட் சம்பளத்துக்குள்ளே தான் நான் என்னோடய செலவெல்லாம் பண்ண முடியும், என்னோடய சேவிங்ஸ், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இங்கே அப்படி இல்லை. உங்களோட இன்கம் ஆட்டோமேட்டிக்காக டபுள் ட்ரிபிள் எப்படி வேணாலும் ஆகிட்டுருக்கும். உங்களோட ப்ராடக்ட் பொறுத்து, உங்களோட சர்வீஸ் பொறுத்து, நீங்கள் செய்யக்கூடிய உங்களோட ஸ்கோப்பை பொறுத்து உங்களோட இன்கம் நிறையா வந்துட்டுருக்கும். 100 ரூபாயும் சம்பாதிக்கலாம், 100 கோடியும் சம்பாதிக்கலாம். ஸோ அப்படி சம்பாதிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட சேவிங்ஸ், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட ப்ராஃபிட் எல்லாத்தையும் கொண்டு வருவோம். சில நேரத்தில் கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்கும், அப்போ நம்ம வெஞ்சர் ஃபண்டிங்லாம் கொண்டு வருவோம். ஸோ உங்களோட பிஸ்னஸ்ஸு நல்ல க்ரோத்தில் நல்ல டெவலப்பாக உங்களுக்கு வந்து பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பணம் பெருகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணும்போது என்னோடய ப்ராஃபிட்டை நான் எடுத்துக்கிறேன், என்னோடய சேலரியை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒர்க் பண்ணியே ஆகணும், வேலைக்கு போயே ஆகணும். வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு சம்பளம். இங்கே அப்படி இல்லை. உங்களோட ஸ்டாஃப்ஸ், உங்களோட பீப்புள் அவங்க அதை பார்த்துக்குவாங்க வேலையை. ப்ராசஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு இன்வாய்ஸிங் சாஃப்ட்வேர் பண்ணுறீங்க, இல்லை பேரோல் சாஃப்ட்வேர் பண்ணுறீங்க. அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக சேல் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வரணும், அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறீங்க, அவங்களுக்கான சேலரி கொடுக்குறீங்க, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நடக்கும்போது அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணும்போது உங்களோட பேசிவ் இன்கம் மாறிடுது. கம்பெனி போயிட்டே இருக்கும், நீங்கள் மேனேஜ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், ப்ராப்பரான பீப்புள் ஹையர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும், உங்களோட கம்பெனி மேலும் 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 வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வளரும்போது உங்களுக்கான ஃபினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களோட ஸ்டேட்டஸ். நீங்கள் வெளியில் போய் சொல்கிறீங்க, என் கம்பெனி என்னோடது பெரிய கம்பெனி, 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் சொல்லும்போது உங்களோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதே இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு லெவலுக்கு அப்புறம் உங்களோட க்ரோத் குறையும். மிக மிக முக்கியமான அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன். ஃபாலோ த பேஷன் சொல்லுவோம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட க்ரோத் பயங்கரமாக டெவலப் ஆகும்.
ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் பார்த்திங்கன்னா கம்பெனி ஏன் தொடங்கணும், ஏன் ஒரு தொழிலை தொடங்கணும், இந்த தொழிலை ஏன் தொடங்கணுங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். என்னோடய இன்ட்ரெஸ்ட் இது தான். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், எனக்கு இது ஃபோட்டோகிராஃபி தான் பிடிக்குன்னா அது சம்மந்தமான ப்ராடக்ட். ஒரு கிராஃபிக் டிசைனர்னால் கிராஃபிக் டிசைனர். நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், எனக்கு ப்ராசஸ் பார்க்கணும், மேனுஃபேக்சரிங் பண்ணணும், R&D பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த தொழிலை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களோட மிகப்பெரிய சக்ஸஸ். நாங்கள் உங்கள் கூட இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஃபைலிங் பாயிண்ட். அடுத்த சாப்டரில் நம்ம பார்ப்போம்.